Hi friends, welcome to Meena's Samayal. This episode is sponsored by VIDIEM. Thank you VIDIEM for supporting Meena's Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு குழம்பு கேட்டகரி சுண்டக்காய் குழம்பு. சுண்டக்காய் வந்து இங்கிலீஷ்ல டர்க்கி பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல லைட்டா ஒரு கசப்பு தன்மை இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இது சாப்பிடுறதும் இல்லை, சமைக்கவும் தெரியாது. ஆனா பக்குவமா செஞ்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதை விட நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. ஸோ இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். சுண்டக்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: சுண்டக்காய் 1/4 கிலோ, வாழைக்காய் 1, சாம்பார் வெங்காயம் 1 கப், பூண்டு 1/4 கப், பச்சை மிளகாய் 1, தேங்காய் பால் 1/2 கப், புளி கரைசல் 1/2 கப், வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. சுண்டக்காய் அப்படிங்கிறது இதுதான் ஃப்ரெஷ் சுண்டக்காய். இதே குழம்பு வந்து வத்தல் சுண்டக்காயிலையும் பண்ணலாம். ஆனால் ஃப்ரெஷ் அப்படிங்கிறது வந்து நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் வந்து ஃப்ரெஷ் சுண்டக்காயில் இருக்கும். இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி நசுக்கி போட்டு கூட குழம்பு செய்வாங்க. ஆனால் நசுக்கும் போது என்ன ஆகும்னா இது உள்ள விதை வந்து நம்ம வாஷ் அவுட் ஆகிடும். விதையில் தான் நிறைய சத்து இருக்குங்க. நான் வந்து 4 கட் பண்ணி மோரில் ஊற வச்சுருக்கேன். மோரில் ஊற வச்சதுனால உள்ளே வந்து கருத்து போகாமல் நல்லா பச்சையாகவே இருக்குது பாருங்கள். மோரில் ஊற வைக்காமல் நார்மல் தண்ணியில் ஊற வச்சோ இல்லை ஊற வைக்காமையே இருந்தாலும் வந்து நல்லா கருப்பாயிடும். இப்போ மோரில் ஊற வச்சதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். ஸோ இது எப்படி கட் பண்ணி போட்டேன் அப்படிங்கிறது நான் காட்டுறேன். இந்த சுண்டக்காய் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஹேண்டில் பண்ணுறது ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த காம்பை வந்து இப்படி பிடிச்சி இப்படி லைட்டாக ஒரு கட், திரும்ப ஒரு எக்ஸ் மாதிரி இன்னொரு கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த காம்பை கிள்ளும்போது ஈஸியாக இருக்கும். முதல்லயே காம்பு கிள்ளிட்டோம்னா நம்ம கட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இப்போ இந்த கட் பண்ணது வந்து நம்ம மோரில் சேர்த்துடலாம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் வந்து பொருத்தமாக இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வாழைக்காய் வந்து தோல் நீக்கி சின்ன கியூப்ஸாக வந்து நறுக்கி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு. அதோடு சேர்த்து இந்த சுண்டக்காய் கட் பண்ணது கூட சேர்த்துடலாம். நல்லா இந்த சுண்டக்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறணும் லைட்டாக, அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். சுண்டக்காய் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் சேர்க்குறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ரொம்ப மொனோட்டனஸாக இல்லாமல் இன்னொரு காய் கூடுதலாக இருந்தால் ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான். ஏன்னா வாழைக்காயில் கூட நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸ்டமக் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வாழைக்காவும் ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெறும் சுண்டக்காய் யூஸ் பண்ணி கூட இதே குழம்பு செஞ்சுக்கலாம். எண்ணெய் தெளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். சைமல்டேனியஸாக இன்னொரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பேன்லேயும் நல்லெண்ணெய் தாராளமாகவே விட்டுக்கலாம். இதுதான் நம்ம மெயின் டிஷ்ஷு. கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடாகட்டும். சுண்டக்காய் நல்ல நிறம் மாறி இருக்கு பாருங்க. அண்ட் வாழைக்காவும் நல்ல பொன்னிறமாக மாறி இருக்கு. ஸோ இப்போ நான் ஸ்டவ் வந்து நல்லா சிம்மரில் வச்சிடுறேன். எண்ணெய் சூடாயாச்சு. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா வெந்தயம். பொதுவாக காரக்குழம்பு கேட்டகரிஸ்க்கு வந்து வெந்தயம் வந்து இஸ் அ மஸ்ட். அடுத்தது பெருங்காயம், கருவேப்பிலையை வந்து கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகா, அடுத்தது வந்து பூண்டு, இதுக்கு சின்ன வெங்காயம் பொருத்தமாக இருக்கும். நான் நீல வாக்கில் சின்ன பிட்ஸாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு அண்ட் வெங்காயம் வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். நிறைய போட்டால் டேஸ்டியாக இருக்கும். இது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சுண்டக்காயில் வந்து நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இன்டைஜஷனுக்கு நல்லது, ஸ்டமக் கேக்கு நல்லது, கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு கூட நல்லது. இன்ஃபேக்ட் ஸ்டமக்கில் வேர்ம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? வேர்ம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லைங்க, காஃப் அண்ட் கோல்டுக்கும் நல்லது, செஸ்ட் கன்ஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் இதையும் தாண்டி நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. அயன் கண்டென்ட் எதில் இருக்கோ உடம்பு சோர்வு, அதாவது அனீமியாக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் விட்டமின் ஏ இருக்குது. கால்சியம் சத்தும் நல்ல ஹை கண்டென்ட்டாக இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த்துக்கும் பல்லு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதையும் தாண்டி ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. வேற என்ன வேணும்? கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்றீங்க. இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வறுபட்டாச்சு. அடுத்து நம்ம வறுத்த இந்த வெஜிடபிளை சேர்த்துடலாம்.
இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் பேன்ஸில் பண்ணுறதுனால நம்ம குக்கிங் டைம் வந்து ரொம்பவே சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுத்தது மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தனியா பவுடர். இந்த ட்ரை பவுடர்ஸை நல்லா ஸ்டியர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதோடு சேர்த்து இன்னொரு அடிஷ்னலான மெடிசினல் ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுங்களா? மிளகுத்தூள் சேர்க்கறது. மிளகுத்தூள் சேர்க்கறதுனால கலர் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லைன்னாலும் மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கோல்டு, காஃபு, ஃப்ளெம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இன்னொரு கை கொடுக்குற மாதிரி தாங்க இந்த மிளகுத்தூள். உங்களுக்கு மிளகுத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம சாதாரண குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, வீட்டில் சாம்பார் பொடி இருக்கும் இல்லையா, சாம்பார் பொடி சேர்த்து செய்யலாம். சாம்பார் பொடி சேர்த்து செய்யும் போது நல்ல கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிளகுத்தூள் தான் நல்லது. அடுத்து புளி கரைசல் நல்ல கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி. அடுத்து டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெல்லம் சேர்க்க விருப்பப்படாதவங்க சேர்க்க வேண்டாம். ஃபைனலி தேவையான அளவு உப்பு. இந்த புளி, அதுக்கப்புறமா உப்பு, வெல்லம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு வச்சாச்சு. ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா அந்த கட்ஸ் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து அந்த உப்பு, காரம், உரப்பு எல்லாம் நல்லா இறங்கணும். ஏன்னா நேச்சுரலாகவே இதில் வந்து லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, செப்பரேட்டாக வதக்கி வேற நம்ம சேர்த்துருக்கோம். அந்த ஒரு காரணத்தினால பாதி கசப்பு போச்சா. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது முழுசாக கசப்பு போயிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லது அப்படின்னு நினச்சி சாப்பிடும்போது உடம்புக்கு ஒட்டும். ஸோ நல்லதுன்னு நினச்சி சாப்பிடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 5 நிமிஷமா கொதிச்சிட்டு இருக்கு. நான் ஸ்டவ் சிம்மர் வச்சிடுறேன். அடுத்து தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். நான் ஸ்டவ் அணைச்சிடுறேன். So, our Sundakkai Kulambu is ready. சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா? கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபி ஒருவேளை நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து #cook-with-meena அப்படின்ட்டு எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு சேர்த்து பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்ட்டு வரும். விடியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விடியம் பத்தின லிங்க்ஸை கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. சோ மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.